வணக்கம். இது காலை நேர பிரதான செய்தி அறிக்கை. விரிவான செய்திகளுக்கு செல்ல முன்னதாக முதலில் தலைப்புச் செய்திகள். அடுத்த 36 மணி நேரத்திற்கான வானிலை முன்னறிவிப்பு, மக்களுக்கு வெளியேற உத்தரவு. கண்டி மாவட்டத்தில் மண் சரிவு அபாயம், 5 கிராமங்கள் ஆழ்நடமாட்டமற்ற வலயங்களாக அறிவிப்பு. நாடு முழுவதும் போலீஸ் அதிரடி வேட்டையில் பலர் கைது. NPP கொழும்பு மாநகர சபை ஆட்சியை கைப்பற்றிய ரகசியத்தை அம்பலப்படுத்திய முஜிபுர் ரஹ்மான். தென்னிலங்கையில் பேருந்து விபத்து, 30 பேர் காயம், சாரதி தப்பியோட்டம். நுவரெலியா படையெடுக்கும் சுற்றுலா பயணிகளை கவர்ந்த மாறுபட்ட வானிலை. அரசியல் ஆட்டத்தை தொடங்குகிறாரா மஹிந்தை? நுகைகொடவில் குடியேறுதன் பின்னணி என்ன? நாளுக்கு நாள் அதிகரிக்கும் தங்கத்தின் விலை, வாங்குவோருக்கு பேரிடி. அடுத்த 36 மணித்தியாலங்களுக்கு செல்லுபடியாகும் வகையில் வளிமண்டலவியல் திணைக்களம் அறிக்கையொன்றை வெளியிட்டுள்ளது. வடக்கு, கிழக்கு மற்றும் ஊவா மாகாணங்களிலும், பொலனறுவை, மாத்தளை மற்றும் நுவரெலியா மாவட்டங்களிலும் அடுத்த 36 மணி நேரத்தில் லேசான மழை பெய்யக்கூடும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. சப்ரகமுக மாகாணத்திலும், காலி, மாத்தறை மற்றும் களுத்துறை மாவட்டங்களிலும் பிற்பகல் 2 மணிக்கு பிறகு மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். சில இடங்களில் 50 மில்லிமீட்டருக்கு அதிகமான மிதமான முதல் பலத்த மழை பெய்யக்கூடும் என்று அந்த அறிக்கையில் கூறப்பட்டுள்ளது. சப்ரகமுக மற்றும் மத்திய மாகாணங்களிலும், களுத்துறை, பதுளை, காலி மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் அதிகாலை நேரங்களில் மூடுபனி நிலவக்கூடும் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. டிட்வா சூறாவளியால் ஏற்பட்ட கடும் மழையை தொடர்ந்து கண்டி மாவட்டத்தில் ஹசலக்க நகரை ஒட்டியுள்ள பமுனுபுர பிரதேசத்தில் 5 கிராமங்களை அரசு உடனடியாக நடைமுறைக்கு வரும் வகையில் ஆழ்நடமாற்ற வலயங்களாக அறிவித்துள்ளது. மண் சரிவு காரணமாக இந்த பகுதிகளில் நிலம் சுமார் 40 அடி ஆழம் வரை உள்வாங்கியுள்ளதால் மனித குடியேற்றங்களுக்கு இவை பாதுகாப்பற்றவை எனவும் கருதப்பட்டு இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக கண்டி மாவட்ட அனர்த்த முகாமைத்துவ குழுவின் உதவி பணிப்பாளர் LAK ரணவீர தெரிவித்துள்ளார். உதத்தாவு, நெலுமல, கலநக, மெதகேல மற்றும் உடக்கல்ல, தெபொக்காவு ஆகிய கிராமங்களுக்கே இவ்வாறு தடை செய்யப்பட்ட வலயங்களாக அறிவிக்கப்பட்டுள்ளன. இதில் உதத்தாவு கிராமத்தில் மாத்திரம் 12க்கும் மேற்பட்ட வீடுகள் மண்ணோடு மண்ணாக புதையுண்டதுடன் இதுவரை 26 பேரின் சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளது. எனினும் பெருமளவான உடல்கள் 30 முதல் 40 அடி ஆழத்தில் சிக்கியிருக்கலாம் எனவும் நம்பப்படுவதால் காணாமல் போனவர்களின் எண்ணிக்கையை துல்லியமாக உறுதிப்படுத்த முடியவில்லை என்று அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். பொலிஸ்மா அதிபரின் அறிவுறுத்தலுக்கு அமைய நாடளாவிய ரீதியில் நேற்று புதன்கிழமை போலீசாரினால் மேற்கொள்ளப்பட்ட விசேட சுற்றிவளைப்பில் பலர் கைது செய்யப்பட்டுள்ளதாகவும் போலீஸ் ஊடகப் பிரிவு தெரிவித்துள்ளது. அதற்கமைய 29,727 பேர் பரிசோதிக்கப்பட்டதுடன் சந்தேகத்தின் பேரில் 597 பேர் கைது செய்யப்பட்டனர். மேலும் 25 பேர் குற்றங்களுடன் தொடர்புடைய மற்றும் நேரடியாக அடையாளம் காணப்பட்டனர். அதே நேரம் கைது செய்யப்பட்ட பிறப்பிக்கப்பட்ட பிடியாணைகளுக்கு அமைய 218 பேரும், திறந்த பிடியாணைகளுக்கு அமைய 136 பேரும் கைது செய்யப்பட்டுள்ளனர். இதேவேளை மது போதையில் வாகனம் செலுத்திய 136 பேரும், கவனக்குறைவாக வாகனம் செலுத்திய 36 பேரும் போலீசாரினால் கைது செய்யப்பட்டனர். அத்துடன் பிற போக்குவரத்து குற்றங்களுக்காக 4,795 பேர் கைது செய்யப்பட்டனர். அதன்படி நேற்று புதன்கிழமை முன்னெடுக்கப்பட்ட சோதனை நடவடிக்கைக்கு அமைய 22 கிலோகிராம் 486 கிராம் ஹெரோயின், 172 கிலோகிராம் 572 கிராம் ஐஸ், 2 கிலோகிராம் 616 கிராம் கஞ்சா, 12.734 கஞ்சா செடிகள், 1 கிராம் குஷ்டக போதைப்பொருள், 8 கிராம் ஹசீர போதைப்பொருள், 1039 போதை மாத்திரைகள், 11 கிராம் 200 மில்லிகிராம் மதன மோதகம் மற்றும் 1 கிலோகிராம் 301 கிராம் மாவா போதைப்பொருள் என்பன கைப்பற்றப்பட்டுள்ளது.
டித்வா சூறாவளியால் நுவரெலியாவில் ஏற்பட்ட அனர்த்தங்களின் பின்னர் தற்போது சீரான காலநிலை நிலவி வருவதால் ஓரளவு சுற்றுலா பகுதிகளுக்கு வருகை தரும் சுற்றுலா பயணிகளின் எண்ணிக்கை அதிகரித்துள்ளது. சீரற்ற வானிலை காரணமாக நுவரெலியாவில் ஏற்பட்ட பாரிய வெள்ள அனர்த்தத்தில் சுற்றுலா பயணிகள் வருகை சற்று குறைவாக காணப்பட்டுள்ளது. நுவரெலியாவில் ஏற்பட்ட வெள்ளத்தின் பின்னர் நுவரெலியாவில் முக்கிய சுற்றுலா பகுதியை சுற்றி பல புதுப்பித்தல் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளது. நுவரெலியா பதுளை பிரதான வீதியில் பல்வேறு பன்முக பண்புகளை கொண்ட கிரகரி வாவியில் நாட்டில் நிலவிய மோசமான காலநிலையால் படகு சவாரி முற்றாக நிறுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. நுவரெலியாவில் தொடர்ந்து பெய்த கனமழையால் சேதமடைந்தன. இதனையடுத்து அந்த படகுகள் அனைத்தும் கரையோரமாக நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளது. தென்னிலங்கையில் சம்பவித்த பேருந்து விபத்தில் 30 பேர் காயமடைந்த நிலையில் அதன் சாரதி தப்பியோடியுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். மாத்தறை பெலியத்த பிரதான வீதியில் ஹந்தப்பன் கொடல்ல பகுதியில் நேற்று பிற்பகல் வேளையில் விபத்து ஏற்பட்டுள்ளது. வீரகட்டிய பகுதியில் இருந்து மாத்தறை நோக்கி சென்ற தனியார் பேருந்தும் மாத்தறையிலிருந்து பெலியத்து நோக்கி சென்ற டிப்பர் லோரியும் நேருக்கு நேர் மோதியதில் விபத்து நிகழ்ந்துள்ளது. டிப்பர் லோரியும் பேருந்தும் நேருக்கு நேர் மோதிக்கொண்டதில் 30 பேர் காயமடைந்து வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். டித்வா சூறாவளி காரணமாக ஏற்பட்ட அனர்த்த நிலைமையால் தற்காலிகமாக மூடப்பட்டிருந்த ஹக்கல தேசிய தாவரவியல் பூங்கா நேற்று முதல் சுற்றுலா பயணிகளுக்காக மீண்டும் திறக்கப்பட்டதாக சுற்றுலா அமைச்சு தெரிவித்துள்ளது. தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் அனர்த்த முகாமைத்துவ மத்திய நிலையம் வழங்கிய பரிந்துரைகள் மற்றும் அறிவுறுத்தல்களுக்கு அமைய இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மண் சரிவு அபாயம் அவதானிக்கப்பட்ட நுழைவாயிலுக்கு அருகிலுள்ள குளம் மற்றும் வன பூங்காக்களுக்கு செல்லும் பாதைகள் தற்காலிகமாக மூடப்பட்டுள்ளது. சுற்றுலா பயணிகள் தடை செய்யப்பட்ட பகுதிகளுக்குள் நுழைவதை தவிர்க்க எச்சரிக்கை பலகைகள் காட்சிப்படுத்தப்பட்டுள்ளன. உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு மற்றும் வசதிகளை கருத்தில் கொண்டு பூங்கா ஊழியர்களினால் விசேட உதவி திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினரான எனக்கு கொழும்பு மாநகர சபையின் மேயராக முடியாது. அதை புரிந்து கொள்ள முடியாத அரசாங்கம் தான் இருக்கிறது. ஜனாதிபதி செயலகத்தால் வழி நடத்துபவர்கள் சிறுபிள்ளைத்தனமாக சமூக ஊடகங்களில் பதிவிடுகிறார்கள் என்று முஜிபுர் ரஹ்மான் எம்பி தெரிவித்துள்ளார். ஊடகங்கள் அவரிடம் தொடுத்த கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே இதனை தெரிவித்தார். தொடர்ந்தும் அவர் கூறிய கருத்துக்கள் இவர்கள் உண்மையான பிரச்சினைக்கு மறைத்தே செயற்படுகிறார்கள். கொழும்பு மாநகர சபையின் மேயர் தேர்ந்தெடுக்கும் சந்தர்ப்பத்தில் பலாத்காரமாக ரகசிய வாக்கெடுப்பு அரசாங்கம் சென்றது. அப்பொழுது நாங்கள் அனைவரும் பகிரங்க வாக்களிப்பை கோரினோம். ஆனால் உள்ளூராட்சி ஆணையாளர் கொண்டு உறுப்பினர்களின் கருத்துக்களை பெற்றுக்கொள்ளாமல் அடாத்தாக ரகசிய வாக்கெடுப்பு நடத்தினர். அதற்காக உறுப்பினர்களுக்கு பொய் வாக்குறுதி வழங்கினர். அதனூடாக ஆட்சியை கைப்பற்றினார்கள். ஆனால் பகிரங்க வாக்கெடுப்பில் கொடுத்த வாக்குறுதிகளை தக்க வைத்துக் கொள்ள முடியாமல் போயிற்று. பொய் வாக்குறுதிகளை வழங்கி ஆட்சியை கைப்பற்றலாம். ஆனால் பொய் சொல்லி ஆட்சியை கொண்டு செல்ல முடியாது என்று தெரிவித்துள்ளார். கம்பகா காவல் நிலையத்தில் குற்றப்பிரிவு பொறுப்பதிகாரி கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகளினால் கைது செய்யப்பட்டுள்ளார். 3 லட்சம் ரூபாயை கையூட்டலாக பெற முயன்ற குற்றச்சாட்டில் அவர் கைது செய்யப்பட்டதாக தெரிவிக்கப்படுகிறது. கைது செய்யப்பட்ட அதிகாரி நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்தப்பட்டதுடன் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கையூட்டல் ஒழிப்பு ஆணைக்குழுவின் அதிகாரிகள் முன்னெடுத்து வருகின்றனர். முன்னாள் ஜனாதிபதியும் ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் தலைவருமான மஹிந்த ராஜபக்ச தற்காலிகமாக கொழும்பு நுகேகுட பகுதியில் உள்ள இல்லம் ஒன்றில் குடியேறியுள்ளதாக அவரது ஊடக பேச்சாளர் சட்டத்தரணி மனோஜ் கமகே தெரிவித்தார். சுமார் 1 வாரத்திற்கு முன்பே அவர் நுகேகுடையில் உள்ள இல்லத்தில் வந்துள்ளார். அரசியல் நடவடிக்கைகளில் ஈடுபடுவதற்கும் தேவைப்படி மருத்துவ சிகிச்சைகளை பெற்றுக் கொள்வதற்குமான இலகுத்தன்மையை கருதியே அவர் கொழும்புக்கு வந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. முன்னாள் ஜனாதிபதிகளுக்கான பிரசாதங்கள் திருத்தப்பட்டமையை தொடர்ந்து கொழும்பு 7 விஜயராம அரசு இல்லத்தில் கடந்த செப்டம்பர் 11ஆம் தேதி வரை அவர் வெளியேறினார். அரசு இல்லத்தில் இருந்து வெளியேறிய பின்னர் சுமார் 3 மாதங்களுக்கு மேலாக அவர் தங்கல்ல உள்ள கால்டன் இல்லத்தில் தங்கியிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
உலக சந்தையில் நிலவும் மாற்றங்களுக்கு அமைய இலங்கை ஆபரண தங்கத்தின் விலை ஒரு பவுனுக்கு சுமார் 20,000 ரூபாவினால் அதிகரித்துள்ளதாக அகில இலங்கை ஆபரண சங்கத்தின் செயலாளர் ஆர் பாலசுப்ரமணியம் தெரிவித்துள்ளார். இதன்படி தங்கத்தின் தரம் மற்றும் ஆபரண வகைகள் ஏற்ப விலைகள் பின்வருமாறு: 24 கேரட் தங்கம் ஒரு பவுனுக்கு 3,54,000 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. 22 கேரட் தங்கம் ஒரு பவுன் 3,27,500 ரூபாய் வரை அதிகரித்துள்ளது. அமெரிக்கா மற்றும் வெனிசுலா ஆகிய நாடுகளுக்கு இடையே போர் மீளும் என்ற அச்சம் உலக சந்தையில் எழுந்துள்ளது. ஜப்பான் தலைநகர் டோக்கியோவின் ஜினகாவா ரயில் நிலையம் அருகே வைத்து இலங்கையர் ஒருவர் கைது செய்யப்பட்டார். உணவகத்திற்கு வெளியே இலங்கையர் ஒருவர் கத்தியுடன் மிரட்டல் விடுத்த சம்பவம் பரபரப்பை ஏற்படுத்திய நிலையில் போலீசாரினால் கைது செய்யப்பட்டார். கடந்த திங்கட்கிழமை காலை 10:30 மணியளவில் இந்த சம்பவம் இடம்பெற்றுள்ளது. அந்த நபர் தனது கழுத்தில் கத்தியை வைத்து அழுத்திய நிலையில் நின்றதை கண்ட போலீசார் உடனடியாக பகுதியை சுற்றி வளைத்தனர். சுமார் 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் குறித்த இலங்கையர்களுடன் நீண்ட நேர பேச்சுவார்த்தையை நடத்தி கத்தியை கீழே போடுமாறு வற்புறுத்தியுள்ளார்கள். அதன் பின்னர் அதிகாரிகள் நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வந்தனர். இந்த சம்பவத்தில் அந்த நபரின் கை மற்றும் கழுத்தின் காயங்கள் ஏற்பட்டுள்ளது. இதுபோன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள யாழ் டிவி நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகே இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் செய்து கொள்ளுங்க. மேலும் இதுபோன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள யாழ்டிவி.com எனும் இணையதளத்தின் வாயிலாக எங்களோடு இணைத்துக் கொள்ளுங்கள்.